ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ யூஷுவலாக யூஎஸ்ஏல நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு இந்தியன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேஸ்புக் குரூப். நேற்று வந்து கேஷுவலாக வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது திடீர்னு இப்படி ஒரு போஸ்டரை பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்குள்ள நிறைய வந்து கேள்வி, அதுக்கப்புறம் வந்து நிறைய சிந்தனைகள். இது வந்து இது இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது என்ன, இது பின்னாடி வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சைக்காலஜிலாம் இருக்குது, இதனால் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஷார்ட்டாக அந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இங்கே காஸ்கோக்கு ஷாப்பிங் பண்ண போகிறாரு. காஸ்கோங்கிறது இங்கே வந்து ஒரு பெரிய மளிகை கடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷாப்பிங் பண்ண போகும்போது அங்கே ஒரு எல்டர்லி ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறாரு. அதாவது ஒரு மேபி அவங்க வந்து யூஎஸ்ஏ விசிட் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பையனோ பொண்ணு இங்கே வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த காஸ்கோக்கு வரும்போது அவர் வந்து லுங்கிலையும் அந்த அம்மா வந்து நைட்டிலையும் வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதில் குறிப்பாக அவர் என்ன போட்டிருக்காருன்னா, எனக்கு வந்து இந்தியனாக இருக்கிறதே வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியன் தெரிவிச்சிருக்காரு. நாட் அ ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்டிங்கில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கும். எழுதப்படாத அன்ரிட்டன் ரூல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். நம்ம வந்து ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஜோக் பண்ண முடியாது, காமன் சென்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு வெட்டிங்க்கு போயிட்டு நீங்கள் வந்து மௌன அஞ்சலி செலுத்த முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசிக் காமன் சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக அது நான் இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, யூஎஸ்ஏ இருக்கிற அமெரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேருக்கு அது இருக்குன்றதே தெரியாமல் இருக்குது. நான் ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு முன்னாடி காரில் போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓரமாக காரை நிறுத்தி அந்த பக்கத்தில் இருக்க புதரில் போயிட்டு, இந்தியாவில் வந்து சில பேர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இங்கே வந்து ஒன்று கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் அது வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னால் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் வந்து எப்படி அப்படின்ட்டு என்னால் வேறு ஏதாவது பண்ணியிருப்பாரா இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஆளுங்களால் தான் இங்கே வந்து பிரச்சனையே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து நோ ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல் ஆஃப் லா, அதுக்கப்புறம் ஒரு டீசென்சி, இது எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் போகலாம். அந்த அளவுக்கு என்ன அவசரம்? ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை யூஎஸில் பண்ண முடியாது. அதே மாதிரி யூஎஸில் பண்ணுற ஒரு சில விஷயத்தை நீங்களால் இந்தியாவில் பண்ண முடியாது. அது ரூல்ஸ் அண்ட் லாஸ், கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கிறத நீங்கள் வந்து மதிக்கணும். நீங்கள் வந்து நான் எங்கள் ஊரில் இப்படி தான் அப்படின்ட்டு இங்கே வந்து இருக்கிறதோ, இல்லை இங்கே இப்படி தான்ட்டு நம்ம ஊரில் போய் இருக்கிறதோ வந்து இட்ஸ் லைக் காமன் சென்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களால தான் இங்கே வந்து பெரிய எம்பாரஸ்மெண்ட்டு. ஆனால் இப்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்று இதெல்லாம் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்ட்டு அதில் வந்து பைலப் பண்ணி சின்ன சின்ன விஷயத்தில் கூட வந்து பெருசாக ஊத ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த போஸ்ட்டில் போட்ட மாதிரி அந்த போஸ்ட்டோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-120 கமெண்ட் கிட்ட இருந்துச்சு. அதில் ஒரு 4-5 கமெண்ட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. மீது எல்லாமே வந்து அதை அப்போஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இது வந்து நார்மல் தாங்க, இது என்ன பெரிய விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுலேயே வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது, கேள்வி நல்லா கேட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா சொல்லிட்டு அவங்க தரப்பு நியாயத்தை வச்சு நீங்கள் வந்து இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லா கேட்டு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் அந்த போஸ்ட் ஆக்சுவலாக இருந்துச்சு. காஸ்கோவில் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. நான் வந்து பல வாட்டி போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை நம்மளால் கேட்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம ஊர் ஸ்டாண்டர்டு கம்பேர் பண்ணும்போது ஜட்டியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கூட போட்டு வருவாங்க. என்றைக்குமே நான் பார்த்து வந்து எம்பாரஸ் ஆனதில்லை, ஐயோ அப்படின்னு நினச்சதில்லை. ஆனால் இப்போ இந்த ஓபி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஓஹோ இப்படிலாம் இருக்கே, நம்ம ஊர் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நான் வந்து அமெரிக்கா இருக்கிறதுக்கு நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த பெரியவங்களோட ஆடை வந்து ஒருவேளை வந்து பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாகவோ இல்லை வந்து அழுக்காகவோ இல்லை ரொம்ப ஸ்மெல்லியாகவோ அந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கே முகம் சுழிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் அது ஓகே தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பையனோ பொண்ணு தான் அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அந்த ட்ரெஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனோ பொண்ணோ அவங்களே வந்து இல்லைப்பா இந்த ட்ரெஸ் வந்து வேண்டாம், இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து அமெரிக்கா பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. இங்கே முக்கால்வாசி வேலை பார்க்குறவங்களாக தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பையனோ பொண்ணாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி ரொம்ப அப்ராப்ரேட்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவங்க வந்து பார்த்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு இன்அப்ராப்ரேட் இல்லாத க்ளோத்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க கவனிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது கூட பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இங்கே இருக்கவங்க முக்கால்வாசி வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர யார் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற
அப்படிங்கிற மென்டாலிட்டி இங்கே வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும். அண்ட் இங்கே ஓபி வந்து கரெக்டாக இதை கவனித்து வந்து அவர் நான் எம்பாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காருன்னா அவரோட மைண்ட் செட்டை குறிக்கிறதுக்கு இங்கே வந்து சைக்காலஜியில் ஒரு டேர்மே இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலைஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைனாரிட்டி குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் இந்த மெஜாரிட்டி குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைனாரிட்டி குரூப்பில் இருக்கவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டு அவர் திருப்பி அந்த மைனாரிட்டி குரூப்பில் அவரே அந்த குரூப்பில் தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஆமாம் நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க நீங்களாம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் இன்னும் வந்து ஒரு தனி ஆள் மாதிரி வந்து நினைச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை தான் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து இன்டர்னலைஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்செக்யூரிட்டி தான் இங்கே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்ளை பண்ணி இதை வந்து பெருசாக ஆக்கிற மாதிரி கொண்டு போகிற ஒரு மைண்ட் செட் தான் சைக்காலஜியில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இமிகிரண்ட் கண்ட்ரியில் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க மத்தியில் இருக்கிற ஒரு பாப்புலரான டேர்ம் தான் இந்த இன்டர்னலைஸ் ஆப்ரேஷன். இது வந்து நிறைய நியூஸ் மீடியாவில் வந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த டேர்ம் எனக்கு தெரியும். இங்கே ஒரு சில பேர் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு அளவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் இங்கே பிரச்சனையே. சரி ப்ரோ இது வந்து எல்லா இடத்துலையும் நார்மல் நடக்கிறதுனா இப்போ எதுக்கு இது பெரிய டாப்பிக்காக வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் இந்தியன்ஸ் அப்படின்னாலே அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு பூத கண்ணாடி மலையாக பார்த்து அதை வந்து எக்ஸ் வலைதளத்தில் அவங்க வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்தியன்ஸ் இப்படி தான் பாருங்கள் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பெருசாக கொண்டு போகிற சிச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்து நம்ம ஆளுங்களே ஒரு சில பேர் வந்து அது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாது பரவாயில்ல இது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிக்சரே இருந்துச்சு யாரோ ஒருத்தங்களை பின்னாடி வழியாக வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பிக்சர் எடுத்து அதை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்ஸுக்கு வந்து நாம் ஒரு வேலிடிட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும். எப்படின்னா பாருங்கள் உங்கள் ஆளுங்களே வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ட்டு அவங்க சிம்பிளாக பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டீரியோ டைப்ஸை நாமளே வந்து பெருசாக உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுன்றது தான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளமே. நான் எதை பார்த்து வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பாரஸ்மெண்ட் ஆஸ் அன் இந்தியன் அப்படின்ற அந்த போட்டிருந்த வார்த்தையை பார்த்தா டென்ஷன் ஆனா. இப்போ எப்படின்னா ஓகே ஒரு வேளை அவங்க வந்து அந்த எல்டர்லி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்அப்ராப்ரியேட்டாக போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுக்கு, அப்போ கூட அவங்க தான் எம்பாரஸ் ஆகணும். எப்படி வந்து ஒரு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியோட மானத்தை வந்து ரெண்டு பேரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க எனக்கு புரியல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு அமெரிக்கன் பண்ணுற ஒரு தப்பை வச்சுக்கிட்டு அமெரிக்காவை இப்படி தான் அப்படின்னு சொன்னால் அந்த ஓபி வந்து ஓ ஆமாம் அப்படின்னு ஒத்துப்பாரா? கன்ஃபார்ம் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியோட ஒரு ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸே நீங்கள் ரெண்டு பேர் தப்பாக நடக்கிறத வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு மென்டாலிட்டியே வந்து இம்மெச்சூராக இருக்கும். இந்த போஸ்ட் மூலிமா என்ன ஒரு விஷயம் கிளியராக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓபியோட இன்செக்யூரிட்டியை மட்டும்தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதே தவிர இது இந்தியாவையோ இல்லை இந்தியன் டயஸ்பராவையோ இல்லை ஒரு என்டையராக வந்து இந்தியன்ஸையோ வந்து இது வந்து பெருசாக அந்தளவுக்கு பாதிக்கலை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். கரெக்டாக தான் நம்ம ஆளுங்களை வந்து குத்தம் சொல்கிற அளவுக்கு தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. நான் வந்து எல்லாரையும் வந்து கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனால் எம்பாரசிங் ஆகக்கூடிய விஷயத்துக்கு தான் எம்பாரஸ் ஆகணும். சும்மா எல்லாத்துக்கும் எம்பாரஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் என்னோட பர்சனலான ஒப்பீனியன் தான். இதில் வந்து இல்லை ப்ரோ எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலோ இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட்டில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னாலோ தாராளமாக அதே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வேலையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா டேக் கேர் பை பை அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.